தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாத்திராகம் 15:16. பயமும் தீளும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர்மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். உமது புயத்தின் வல்லமை, ஆண்டவருடைய வல்லமையான புயம் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த பலத்த புயம். 10 வாதைகளை எகிப்து தேசத்தில் ஆண்டவர் அனுமதித்து தன் கரத்தை பலப்படுத்தி புயத்தை பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார். பிறகு செங்கடல் மத்தியே சத்துருக்களை கடலின் ஆழத்தில் தள்ளி போட்டு தமது புயத்தை வெளிப்படுத்தினார். இதெல்லாம் நினைச்சுதான் இஸ்ரவேல் ஜனம் பாடுகிறார்கள். அவர்கள் பாடின பாட்டு தான் 15ஆம் அதிகாரம். அதில் தான் சொல்றாங்க, அவருடைய வல்லமையுள்ள புயம். ஆண்டவரே, உமது கரம் 10 வாதைகளும் எகிப்து தேசத்தை இடித்தது, வல்லரசு தேசத்தை. செங்கடல் மத்தியிலே அந்த வல்லரசுவின் சேனையை அமிழ்த்து போட்டு நமது ஜனத்தை பாதுகாத்த அந்த வல்லமுள்ள புயம் எத்தனை ஆச்சரியமானது என்று அவர்கள் பாடி துதிக்கிறார்கள். அப்படியே கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்கு வந்த பொழுது மோசே அதை ஞாபகப்படுத்துறாரு. ஜனமே, ஆண்டவருடைய புயத்தை மறந்துடாதீங்க, வல்லமையுள்ள கரத்தை மறக்காதீங்க. எப்படியெல்லாம் நடத்தினார், உங்களை நடத்தி 40 வருஷம் போஷித்து கானான் தேசத்துல 7 ஜாதிகளை துரத்தி அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரே, அந்த தெய்வத்தை மறக்காதீங்க. அவருடைய விடுவிக்கிற கரத்தை, விடுதலை கொடுத்த கரத்தை மறக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கடந்த மாதம் நடத்தி வந்த ஆண்டவரின் கரத்தை மறவாதிருங்கள். எப்படியெல்லாம் நடத்தினார். எத்தனையோ வியாதிகள் விபத்துகள் வந்தாலும் ஒன்று நம்மை அணுகாமல் பாதுகாத்த அந்த அற்புதமான கரம். அந்த கரத்தினாலதான் பாதுகாப்பா இருக்கிறோம். நாம் அறியாமலே எத்தனையோ ஒரு யுத்தம் நமக்கு விரோதமாக ஆவிகளின் மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம் குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நாம் பாதிக்காதபடி காப்பாற்றப்படுகிறோம் என்றால் நம்ம திறமை இல்லை, நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நடத்தி இருக்கிறாருங்க. அவர் நம்மை விடுவிக்கிறவர், எகிப்தின் கையிலிருந்து விடுவித்தவர், சாத்தான் கையிலிருந்து விடுவிக்கிறவர். அவர் விடுதலையின் நாயகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.